திருமார்வன் துணை பொதுச் செயலாளர், புதுவை பாவாணன் துணை பொதுச் செயலாளர், ஆதவ் அர்ஜுன் துணை பொதுச் செயலாளர், சங்கத்தமிழன் இளஞ்சிறுத்தைகள் மாநில செயலாளர், சிபிச்சந்தர் கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர், ஆதிமொழி கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர். இந்த குழுக்கள் தேர்தல் பணிகளையொட்டி நியமிக்கப்பட்டுள்ளன. உயர்நிலைக்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தேர்தலில் கூட்டணி என்ன நிலவரத்தில் இருக்கு? திமுகவுடன் இன்னைக்கு நடைபெற இருந்த பேச்சுவார்த்தை நடக்கல. முதலமைச்சர் சந்தித்து தான் பேச போகிறீங்களா? என்ன நிலைப்பாட்டோடு இருக்கு? இன்றைக்கு 12 மணி அளவில் நான் தேர்தல் தொடர்பான பேச்சுவார்த்தை குழுவினரோடு திமுக நியமித்துள்ள குழுவினரோடு தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு இசைவளித்திருந்தேன். உயர்நிலைக்குழு கூட்டம் முடிவதற்கு காலதாமதம் ஆகும் என்பதனால் அந்த குழுவில் உள்ள முக்கிய தலைவர், மூத்த அமைச்சரை தொடர்பு கொண்டு உயர்நிலைக்குழு கூட்டம் உடனடியாக நிறைவு செய்ய முடியாத நிலை இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு வர இயலாமைக்கு வருந்துகிறோம் என்ற தகவலை சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஓரிரு நாட்களில் மீண்டும் உரிய நேரத்தை ஒதுக்கீடு செய்து பேச்சுவார்த்தையில் நாங்கள் பங்கேற்போம். முதல்வரை சந்திப்பதற்கான தேவை இருந்தால் சந்திப்போம். கால அவகாசம் இருக்கிறது, அவசரப்பட்டு எந்த முடிவையும் நீங்க எடுக்க வேண்டாம். இன்னைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாகிகள் உங்களை கேட்டுக்கிட்டுதான் சொல்லப்படுது. நமக்கு தேவையான தொகுதிகளை கேட்டு வாங்குவோம். 2 அப்படிங்கிறது காலாகாலமா அது இருக்கு, அது வேண்டாம், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், அதனால போராடி வாங்க வேண்டிய ஒரு சூழல் வந்தாலும் நம்ம ஒரு நிதானமா இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது பரவலாக இருக்கக்கூடிய கருத்து தான். உயர்நிலைக்குழுவிலே பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் விவாதித்தோம். திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக மட்டுமல்ல, தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, தேர்தல் ஆணையத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய செய்திகள் என்ன, கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நாம் கையாள வேண்டிய உத்திகள் என்ன போன்றவை குறித்து விரிவாக நாங்கள் விவாதித்தோம். பங்கேற்ற அனைவருமே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். பங்கேற்ற அனைவரும் நாம் 4 தொகுதி வேண்டுமென முதலில் கோரிக்கை விடுத்தோம். 3 தொகுதியாவது 2 தனி தொகுதி, ஒரு பொது தொகுதி என்கிற அளவில் கேட்டு பெறுவது நலம் பயக்கும் என்கிற அடிப்படையிலே சிலர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது உண்மை.